நமக்கு எந்த மருத்துவமும் நமக்கு தேவைப்படாது. மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், உமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். புத்தகத்தை எழுதின ஆத்தர் பேர் ஜான் கிரே. அவர் வீனஸ் அப்படின்ற ஒரு பிளானட்டை பைனாகுலர் மூலமாக பார்க்கிறார். அங்க சில விஷயங்கள் அவருக்கு பிடிச்சு போனதன் காரணமாக அவர் வீனஸ்க்கு டிராவல் பண்ணி போறாரு. அப்படி டிராவல் பண்ணி போகும்போது அங்க பெண்களை பார்க்கிறாரு. அதுல ஒரு பெண்ணிடம் காதல் வயப்பட்டு அவர் அன்பு கொண்டு அவருடைய வாழ்க்கையை அந்த பெண்ணோட கொண்டு போறாரு. ஒரு நாள் இரவு அவங்க தூங்கி எழுந்திருக்கும் போது அவங்க எல்லாரும் எர்த்துக்கு ஷிஃப்ட் ஆகுற மாதிரி அந்த ஃபிக்ஷன் ஸ்டோரியில வருது. ரெண்டு பேத்துக்குள்ளேயும் நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர ஆரம்பிக்குது. நீ ஏன் நான் சொல்றதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, நீ ஏன் நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிற, நீ ஏன் இப்படி பண்ற, எனக்கு இது பிடிக்கல அப்படின்லாம் ரெண்டு பேரும் நிறைய சண்டைகள் போடுறாங்க. அப்படியெல்லாம் சண்டைகள் வர ஆரம்பிக்கும் போது ரொம்ப ரெண்டு பேரும் சிக்கல்களுக்குள்ள போய் பிரிஞ்சு போயிடலாமா அப்படின்ற ஒரு கட்டத்துல அவங்க யோசிக்கிறாங்க. அப்பதான் அவருக்கு புரியுது, நம்ம ரெண்டு பேரும் வேற வேற கிரகத்துல இருந்து வந்திருக்கோம் அப்படின்றத புரிந்து கொண்டு அடிப்படையா நம்ம அந்த வேற்றுமையை ஏற்றுக்கொண்டு வாழும் போது நம்ம மனசுல சிக்கல்கள் ஏற்படாது அப்படின்னு கன்க்ளூஷன்ல அந்த கதையை அவர் முடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும் அந்த புத்தகத்துல. சோ இது மூலமா நம்ம ஹெல்த்ல என்ன பாதிப்புகள் வருது அப்படின்னாக்கா, ஆரிஜின் ஆஃப் ஆல் த டிசீஸ் இஸ் இன் த மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவத்தின் தந்தை ஹிப்போக்ரட்டஸ் சொல்றாரு. மைண்டை நம்ம சரியா வச்சுக்கிறதுக்கு நம்மளோட ரிலேஷன்ஷிப்ல சிக்கல்கள் இல்லாம நம்ம பாத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மைண்ட் கிளியராவே இருக்கும், எப்பவுமே ஹாப்பியா இருக்கும். அப்படி ஹாப்பியான மைண்ட் இருக்கும்போது ஹெல்த்தியான பாடியும் நமக்கு இருக்கும். ஸோ ஹெல்த்தியான பாடி இருக்கும்போது நமக்கு எந்த மருத்துவமும் நமக்கு தேவைப்படாது, நம்மளே நம்ம உடம்பு ஆரோக்கியமா பார்த்துக்க முடியும். ஸோ இது போன்ற நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தாய்நாடு பேஜை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.